ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடி கேஸை பார்க்குமா? பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முத்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு அவர் மட்டும் போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரோஹிணி ஃபோன் பண்ணி சொன்னனால இங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. முத்து வீட்டுக்கு வந்தோடனே நான் உன்னை என்னமோ நினைச்சேன், நீயும் சேர்ந்து இவ்வளவு தூரம் பொய் பிராடு பேசுவேன்னு நான் நினைக்க கூட இல்லடா மாணவி. அப்ப சொல்றாரு, சொன்னவ போன் பண்ணி சொல்லிக்கிட்டு அவ்வளவு சிரிக்கிறா. ஏண்டா அப்ப மீனாக்கு குழந்தை பிறக்காதா? என்ன சொல்றீங்க? ரொம்ப சங்கட்டமா இருக்கேடா. ஆனா பரவாயில்ல, இந்த விதத்துல என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஆனா ஒரு மாதிரி சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அப்போ நாங்க இல்ல குழந்தைலாம் பிறக்கும், ஆபரேஷன் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, நாங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தோம், ஏன் எங்ககிட்ட நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு சங்கடமா இருந்துச்சு, யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைச்சேன். மனோஜ் சொல்றாரு, அப்போ உன் பொண்டாடிக்கு குழந்தை பிறக்காதா? அப்படியா அப்படின்றாங்க. அப்படியே எல்லாரும் முறைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா மல்லிகா வீட்டுக்கு மனோஜ் போறாரு. மாமியார் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, காசு கேட்டீங்க தாலி கட்டினீங்க முடிஞ்சு போச்சு, ஆனா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சுத்தி தான் ஆகணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வராம இருக்கிறதோ செய்யாம இருக்கிறதோ எனக்கு தெரியாது. கம்பல்சரி என் பிள்ளைய டெய்லி வெளியில கூட்டிட்டு போகணும். என் பிள்ளை பார்த்தா மாட்டிட்டு வருது, அதை நீங்க கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கனகாவை கூட்டிக்கிட்டு போறாரு. போகையில பாத்தீங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்க அங்க சூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. கனகாவை இங்கிட்டு இழுத்துக்கிட்டு போக அங்கிட்டு இழுத்துட்டு போக, இப்படியே இந்த வேலையவே பாக்குறாரு. அதோட நாடகம் முடிஞ்சு.